கடவுளுடைய உக்கிர கோபத்துக்கு கீழாக உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சரியாக இருக்கிறேன், எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் பாவத்தில் விழுந்து போனால் எனக்கு என்ன, எவன் அதில் ஊறி போனால் எனக்கு என்ன, அவனுடைய பரிசுத்தத்துக்கும் அவனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கும் அவனுடைய பாவ போராட்டத்துக்கும் அவன் மீது காட்ட வேண்டிய எந்த மனதுருக்கத்தையும் தயவே நான் காட்டுவேன். நான் வருவேன், உட்காருவேன், வார்த்தையை கேட்பேன், ஆராதிப்பேன், எஞ்சி போவேன். இதான் எல்லாம் சீர்திருத்த சபைகளுடைய பரிதாப நிலை. வாரந்தோறும் சபைக்கு வருவாங்க, ஆராதிக்க கேட்பாங்க, காணிக்க கொடுப்பாங்க, நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கேன், நான் நேர்மையாக இருக்கேன். கொரிந்து சபையில் தான் இருக்கிறேன். சொல்கிறாரு, நீ ரொம்ப ஆபத்தில் இருக்கிற, முதல்ல உனக்கு அன்புன்னு என்னன்னு தெரில, அன்புல உங்ககிட்ட தயவு இல்லை. நீ நியாயம் தீர்க்க பார்க்குற, நீதி செய்ய பார்க்குற, புற கண்டுபிடிக்கிற, பலவீனப்படுத்த பார்க்குற, காயப்படுத்த பார்க்குற. ஆனால் இன்னொருத்தனுடைய மீட்புக்கு, இன்னொருத்தனுடைய ஆவிக்குரிய மீட்புக்கு, இன்னொருத்தனுடைய அழிவிலிருந்த மீட்புக்கு, இன்னொருத்தனை கடவுளோடு இணைப்பதில், கிறிஸ்துவில் அவனை பலப்படுத்தி கட்டுவதில், அவனை அழிக்காம ஊன்ற பலப்படுத்தி கட்டுறதுக்கு நீ ஒன்றும் செய்யலை. ஆனால் பவுலுக்கு அந்த சபையுடைய போதகம் கிடையாது. பவுல் அந்த சபைக்கு எந்த பிரதான ஊழியக்காரனும் கிடையாது. ஆனால் அந்தியோகியா சபையுடைய ஊழியக்காரன். ஆனால் அந்த சபையை குறித்து சொல்றான், நீ பலவீனப்படும் பொழுது என் ஆத்மா எரியுதுன்றான். உங்கெல்லாம் ஒருத்தன் பலவீனப்படும் பொழுது நான் தடுமாறலையா? நீ அழுகும் பொழுது நான் அழாம இருந்துருவேனா? நீ துக்கப்படும் பொழுது நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன்? நீ மகிழ்ச்சி இல்லாம இருக்கும் பொழுது என் வாழ்க்கை இப்படி இந்த உணர்வு நமக்கு இருக்குதா? சபையா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஆத்ம அழிவை குறித்து, அவர்களுடைய பாவ போராட்டத்தை குறித்து, அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து, அவர்கள் கடவுளோடு வளராதபடி, கடவுளுக்குள்ளாக அவர்கள் பலமடையாதபடி இருக்கக்கூடிய தடைகளை போக்குறவர்களா இருக்கிறோமா? நம்ம சபைக்கு பார்வையாளர்கள் கிடையாது, கெஸ்ட் கிடையாது, விருந்தாளிகள் கிடையாது. நீ இயேசுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்ட நபர்களா நாம் இருக்கும் பொழுது இயேசு நம்மளை இன்னமும் காப்பாற்றிட்டு இருக்கிறார், இன்னமும் தயவு பாராட்டி இருக்கிறார், இன்னமும் அழிக்கப்படாதபடி நம்ம மீது தயவை கூர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த தயவை நம்ம நம்முடைய குடும்பத்தில் எப்படி காட்டுறோம்? எவ்வளோ சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான், எவ்வளோ சொன்னாலும் இந்த பிள்ளைங்க தெரிஞ்சாது, நீங்கிட்ட எவ்வளோ அன்பு காட்டினாலும் இது புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவன் பாட்டுக்கு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். அது அவனுக்கும் கடவுளுக்குமான சம்பந்தம் வந்து போறதா? இயேசு என்னை பார்த்து என்னை திருந்தவே மாட்டாங்க இப்படி தான் சொல்லி போயிருக்காங்களா? என்னால் என்ன ஆகுது? என் மீட்பு எங்கே நிறைவேறும்? அவர் என்னிடத்துல தொடர்ந்து இரக்கத்தையும் தயவையும் அவர் காண்பித்து மீட்கிறவராக இருக்கிறார்.